அது பல இடங்கள்ல ஒரு ஒரு வேலைக்கு அமர்த்திட்டு டேய் நொண்டி பேல அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றது வந்து இப்போ எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் வந்து அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களா இருந்து பார்க்கும்போது தான் அது வந்து எவ்வளோ தவறுன்றது தெரியும். நொண்டி பயலன்னு சொல்றது, குருட்டு பயலன்னு சொல்றது, செவிடன்னு சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களோட குறைபாடு. லூசு பயல அப்படின்பாங்க ஒரு சில பேரை. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு கற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கவங்கள அவங்க நம்மள மாதிரி சக மனிதர்னு நினைக்காம அவங்கள வந்து ஒரு காமெடி பண்ணுறது, இல்லைனா வந்து எள்ளி நகையாடுறது, இதில் வந்து மிக பெரும் ஒரு தவறு. இது வந்து குற்றம்ன்றதே அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. இது வந்து பெரும் குற்றத்தில் வரும். இந்த மாதிரி ஒரு செயலுக்கு மன உளைச்சலுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கிறதுன வாய்ப்பு இருக்குது செக்ஷன் 509 ஐபிசியில். அது மாதிரி செக்ஷன் 503 அண்ட் 506ல் பயமுறுத்துதல், அச்சுறுத்துதல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டிசபிலிட்டிஸ் பண்ணீங்கன்னா பர்சனுக்கு பண்ணீங்க உங்களுக்கு வந்து 2 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு. ஸோ இது வந்து ரொம்ப சட்டத்தில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால யாரையும் மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா அவங்கள அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறது, அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை உறுதி.